இது போஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. பேசாமல் நம்ம யூடியூப் வீடியோ எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிட்டா என்னன்னு தோணுது. ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. சான்ஸ் இல்லை. ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளீனாக ப்ரைட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் வெட்டிங்கில் எடுக்கிறீங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எடுத்தால் கிளையன்ட்ஸ் அள்ளுன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு. இந்த கேமராவே போதும், ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுப்பா. சான்ஸே இல்லை. வெல்கம் பேக் டு விஜிகே ஃபோட்டோகிராஃபி. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டு தான் இருந்தீங்க, ஒரு நல்ல பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா வாங்குறத நிறுத்தி ஒரு 10 வருஷம் இருக்கும். அதனால் அதை பற்றி அதிகமாக நான் ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திட்டேன் நான். ஆனால் என் ஃப்ரெண்டு, என்னுடைய குரு மிஸ்டர் வெங்கட் குட்டுவா அப்படிங்கிற ஃபோட்டோகிராஃபர் அவர் ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா வச்சுருக்காரு, வாங்கியிருந்தார் ஒரு 2 வருஷம் முன்னாடி. அந்த கேமரா தான் சோனி RX100 Mark 5. இப்போ Mark 7 வந்துருச்சு. ஸோ இது 2 ஜென்ரேஷன் பழைய கேமரா தான் இருக்குது. ஆனாலும் இந்த கேமராவில் நிறைய விஷயங்களில் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம். இந்த கேமரா யாருக்கு யூஸ் ஆகும், இப்போ இது ஒர்த்தா இந்த கேமராவில் செலவு பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நான் இப்போயே சொல்லிடுறேன், இது 2 ஜென்ரேஷன் பழைய கேமரா. உங்களுக்கு லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா மேபி உங்கள் இன்டர்நெட் டேட்டாவை வேறு ஏதாவது நல்ல வீடியோவில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்ருக்கீங்களா? தேங்க்யூ. ஓகே, இந்த கேமராவில் இருக்கிற விஷயங்கள்: 1 inch ஸ்டாக்டு CMOS சென்சர், 20 மெகாபிக்சல்ஸ் பயான்ஸ் எக்ஸ் ப்ராசஸர், 24-70 mm லென்ஸ், 1.8 to 2.8 அப்பர்ச்சர், 315 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ், 3 inch LCD ஸ்க்ரீன், 1 UHS கார்ட் ஸ்லாட்டு, ஃப்ளிப்-அப் ஸ்க்ரீனு, ISO ரேஞ்ச் 25600 வரைக்கும், பாப்அப் வியூ ஃபைண்டர், பாப்அப் ஃப்ளாஷ், ரா ஃபோட்டோஸ், 24 ஃபோட்டோ ஒரு செகண்டுக்கு, 1000 FPSக்கு ஸ்லோ மோஷன், வைஃபை, மொத்தத்தில் வெயிட்டு 300 கிராம் தான். எந்த கேமராவாக இருந்தாலும் இமேஜ் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், கரெக்டாக? ஆனால் அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். எந்த கேமராவாக இருந்தாலும் சரி, யூஸபிலிட்டி அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேமரா எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப சின்ன கேமரா இது, ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே. சில விஷயங்கள் நல்லா இருக்குது, ஆனால் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல. அது என்னென்னங்கிற சொல்கிறேன் நான். இந்த சோனி கேமராஸ் மிரர்லெஸ் எதாவது வாங்கி வச்சுருக்கீங்க, இது ஒரு சப்ளிமெண்ட்ரி கேமராவாக உங்களுக்கு இருக்கணும், இல்லை ட்ராவலுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கனாக்கா இந்த கேமராவில் இருக்கிற பட்டன் லேஅவுட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு பரிச்சயமாக தான் இருக்கும். ஓகேங்களா? கஸ்டம் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமராவில் எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. ஆனால் இருக்கிற பட்டன்ஸை நீங்கள் வேணுங்கிற மாதிரி, முக்கியமாக இந்த வீல் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த வீல் ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வேணுங்கிற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். மேலே இருக்கிற டயலும் பார்த்தீங்கன்னாக்கா 6000 சீரீஸில் இருக்கிற அதே டயல் மாதிரி தான் இந்த கேமராலையும் இருக்குது. ஸோ கொஞ்சம் பரிச்சயமான லே அவுட் தான். இப்படியே தான் வச்சு எடுக்கணுமா, இந்த ஸ்க்ரீனை பார்த்தே தான் எடுக்கணுமா, இப்படியே தான் எடுக்கணுமா அப்படின்னாக்கா தேவையில்லை. ஏன்னா இந்த கேமராவில் மேலே இந்த இடத்துல ஒரு வியூ ஃபைண்டர் இருக்குது. எப்படி கிளியராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல வெயில் டைமில் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீன் மானிட்டர் வேலைக்கே ஆகாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைட்னஸ் பத்தாது. மேக்ஸிமம் பிரைட்னஸ்லேயே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது வெயிலில். அப்படி உத்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த பீக்கிங்கு, ஜீப்ராஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு கை கொடுக்காது இந்த கேமராவில். பட் வியூ ஃபைண்டர் நல்ல வெயில் டைமில் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மானிட்டர் நைட் டைமில் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. லோ லைட்டில் எடுக்கிறதுக்கு மானிட்டர் செம்ம கிளியராக இருக்குது, சூப்பராக இருக்குது. டே டைமில் எடுக்கிறதுக்கு வியூ ஃபைண்டர் க்ளீனாக இருக்குது. இந்த லென்ஸ் 8.8 to 25.7 மில்லிமீட்டர்ஸ் ஜூம் இருக்கிற லென்ஸ். இது 8.8 அப்படின்னது ரொம்ப அப்படியே அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் சூப்பராக அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. இந்த கேமராவோடைய இமேஜ் சென்சர் ரொம்ப சின்னது. அதனால் க்ராப் ஃபேக்டர் 2.7 டைம்ஸ் இது க்ராப் ஃபேக்டர் கிட்டத்தட்ட. அதனால் 8.8 mm அப்படிங்கிறது நீங்கள் 2.8 இல்லை 2.7 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுடைய ரேஞ்ச் எஃபெக்டிவ் ரேஞ்சுனாக்கா 24 to 70 mm, 35 mm ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் நீங்கள் பார்க்கும்போது 24 to 70 mm லென்ஸ் போட்டால் என்ன ஆங்கிள் கிடைக்குமோ, என்ன ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்குமோ அதே தான் இந்த கேமராலையும் கிடைக்கும். எங்கே இந்த கேமரா நல்லா ஸ்பெஷலாக ஜொலிக்குது அப்படின்னாக்கா முக்கியமாக 1.8 to 2.8 அப்பர்ச்சர். இந்த 24 to 70 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் ரேஞ்சுங்க. அது ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா கேட்டு பாருங்கள். அந்த 24 to 70 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோக்கல் ரேஞ்ச் இது. ஏன்னா அந்த ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபஸ்ட்டு அந்த லென்ஸை தான் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நான் அப்படி தான்ப்பா, எனக்கு அந்த லென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கை கொடுத்துட்ருக்கு இன்றைக்கி வரைக்குமே. ஸோ அந்த 24 to 70ல் 2.8 லென்ஸ் காஸ்ட்லி. இந்த கேமராவில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 24 mm 1.8, 70 mm 2.8. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு லோ லைட்டில் நல்ல லார்ஜ் அப்பர்ச்சர் இருக்கிற ஒரு லென்ஸ் இது. அதனாலேயே இந்த கேமரா ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவேன் நான் இந்த விஷயத்தில். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற RX100 Mark 7 இருக்கு இல்லைங்களா, அந்த கேமரா 24 to 200 mm ஜூம். அது ஆனால் 24 mm அதில் 2.8 அப்பர்ச்சரு, 200 mm அதில் f4 அப்பர்ச்சரு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கேமராவை விட அந்த கேமராவில் 2 ஸ்டாப் லைட் கம்மி, 2.5 ஸ்டாப் லைட்டு கம்மி. அது ஸோ லோ லைட்டில் அந்த கேமரா இன்னும் மோசமாக தான் இருக்கும். நல்ல ப்ராப்பர் டே லைட்டில் எடுத்திங்கனாக்கா 2 கேமராவும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஜூம் எக்ஸ்ட்ரா, ஆனால் லோ லைட்டில் கேவலமாக இருக்கும்.
இருக்கும். இதில் ஜூம் கம்மி, ஆனால் லோ லைட்டில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுடைய யூஸ் கேஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும், உங்களுக்கு எந்த மாதிரி தேவைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஜூம் பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த கேமரா 24 to 70 வரைக்கும் தான் இருக்குது. சில நேரத்தில் நமக்கு ரேஞ்ச் பத்தாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கிளியர் இமேஜ் ஜூம்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இமேஜ் குவாலிட்டி. அது போக டிஜிட்டல் ஜூம் இருக்கும். நான் டிஜிட்டல் ஜூம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா அது வந்து டிஜிட்டல் ஜூம் அப்படிங்கிறது என்னென்னா, உங்கள் ஃபோட்டோவை அப்படியே ஜூம் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்படி இருக்கும். ஃபோட்டோவை ஜூம் பண்ணுறது வேறு, ஆப்டிக்கலாக ஜூம் பண்ணுறது வேறு. லென்ஸ் முன்னாடி பின்னாடி போச்சுனாக்கா அது ஆப்டிக்கல் ஜூம். ஆனால் ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு ஃபோட்டோ கிட்ட ஊற்று பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதில் ரெசல்யூஷன் போயிடும். ஸோ அதுதான் வந்து டிஜிட்டல் ஜூம், சரிங்களா? அது நீங்கள் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா WT அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். Wங்கிறது வைடு, Tங்கிறது டெலி. அதில் அந்த பாதியில் ஒரு சின்ன கட் ஒன்று இருக்கும். அது வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம். அது தாண்டி போச்சுனாக்கா டிஜிட்டல் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆப்டிக்கல் ஜூம்லேருந்து டிஜிட்டல் ஜூமோ இல்லை டிஜிட்டல் ஜூம்லேருந்து ஆப்டிக்கல் ஜூமுக்கோ திரும்ப வரும்போது அந்த இடத்துல நின்று அதுக்கப்புறமா வரும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம வந்து டிஜிட்டல் கேட்டகரிக்குள்ளே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஏமாந்து கூட யூஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபோட்டோகிராஃபி சைடு அப்படின்னு வந்தீங்கன்னாக்கா இந்த கேமராவில் சகலமும் இருக்குது. ஒரு டிஎஸ்எல்ஆரோ இல்லை ஒரு ப்ராப்பர் மிரர்லெஸ் கேமராவில் என்னென்ன பண்ண முடியுமோ கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இதில் பண்ணலாம். அட்லீஸ்ட் அடிப்படையான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இதில் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னா, ஷட்டர் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ISO அட்ஜஸ்ட் பண்ணலாம், அப்பர்ச்சர் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் மேனுவல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் இருக்குது. அப்புறம் ஃப்ளாஷ் வந்து பில்ட் இன் ஃப்ளாஷ் தான். இந்த ஒரு பாப்அப் ஃப்ளாஷ் ஒன்று இருக்கும், காட்டுறேன். ஒன்று நமக்கு இது வரவே வராது. சாரி, கேமரா ஆன் பண்ணவே இல்லை. On the camera I say, now pop up the flash I say. ஒரு ஃப்ளாஷை வர வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதாங்க அந்த ஆன் கேமரா ஃப்ளாஷ். இது ஒன்று தான், சரிங்களா? இது வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷில் அது போட முடியாது. ஸோ இருக்கிற ஃப்ளாஷை வச்சு தான் யூஸ் பண்ணி ஆகணும். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஓகே, ஏதாவது ஒன்று ஃபில் லைட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுவும் ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது இதில். அஃப்கோர்ஸ் இது சின்ன கேமரா தான் அது, சரிங்களா? ஸோ ஃபோட்டோகிராஃபி வைஸ் அப்படின்னு வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த கேமராவில். அதே மாதிரி ஒரு செகண்டுக்கு 24 ஃபோட்டோ எடுக்குங்க இந்த கேமரா. அது ரா ஃபோட்டோ, ஆட்டோ எக்ஸ்போஷரோட, ஆட்டோ ஃபோக்கஸோட. அதெல்லாம் தெரிக்க விடுற விஷயங்கள் இந்த கேமராவில், சத்தியமாக சொல்கிறேன். 24 ஃபோட்டோ. இமேஜ் குவாலிட்டியும் பார்க்கணுமே நீங்கள், தெளிவாக இருக்குது இமேஜஸ், அட்டகாசமாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன் நான், சூப்பராக இருக்குது இமேஜ் குவாலிட்டி இதில். ஆனால் அந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அப்படியே இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்னு சொல்ல முடியாது இந்த லென்ஸை. அந்த 1.8 எடுக்கும்போது இந்த வைட் ஆங்கிள் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஓகே, அவ்வளோதான். அது வந்து இமேஜ் நல்லா வருது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் சாஃப்டாக தான் இருக்குது. ஒரு 2.8க்கு நீங்கள் அதை சுருக்குனீங்க அப்படின்னாக்கா நல்ல ஷார்ப்பாக இருக்குது இமேஜ். அதே மாதிரி கொஞ்சம் வைட் ஆங்கிள்லையோ இல்லை இந்த 1.8 எடுக்கும்போது இந்த வைட் ஆப்பர்ச்சரில் வச்சு எடுக்கும்போது முக்கியமாக என்ன ஆகுதுன்னா, அந்த ஹை கான்ட்ராஸ்ட் இருக்கிற ஏரியாஸில் இந்த குரோமேட்டிக் ஆபரேஷன் இருக்க தான் செய்யுது. அது வந்து பெரிய லென்சஸ்லேயே இருக்கும் அது. பட் இந்த கேமராவில் அது இருக்கிறது ஒரு பெரிய குத்தமாக என்னால் சொல்ல முடியாது. அது வந்து சாஃப்ட்வேரில் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை லைட் ரூம்லேயோ ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. லோ லைட்டில் கொஞ்சம் கிரெயினியாக தான் இருக்கும், அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் லோ லைட்டுக்கு இந்த கேமராவை பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. 315 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல கவரேஜ் இருக்கும். ஆட்டோ ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆக்ஷனை கவர் பண்ணுறீங்கன்னா கூட நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதனால் ரொம்ப அப்படியே ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸை அங்கேயும் நகர்த்திக்கிட்டு இருக்கலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கேமராவே ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் அதுவே டிடெக்ட் பண்ணி ரொம்ப அழகாக தான் யூஸ் பண்ண முடியுது. ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்குது. அதனால் அந்த ஐ டிடெக்ஷன் அந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற கிமிக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸு, அப்புறம் ஹியூமன் ஐ ஆட்டோ ஃபோக்கஸு, கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸு, கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் அது என்ன ரியல் டைம் ட்ராக்கிங், இந்த மாதிரி ஜிகனாகலாம் இதில் கிடையாது. அது மார்க் 7 இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும்னாக்கா நீங்கள் மார்க் 7 தான் வேணும். ஸோ செல்ஃபி மோடில் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ செல்ஃபி மோடில் இப்படி வச்சுட்டு நான் வந்து சிரிச்சேன் அப்படின்னாக்கா அதுவே ஃபோட்டோ எடுத்துருது. அது என்ன ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறீங்க, சிரிச்ச செகண்ட் எடுத்துருது படார்னு. அது சான்ஸே இல்லை. சிரித்து அதை டிடெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அது அந்த லேக்கே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் அப்படின்னு இழுத்ததுமே படார்னு எடுத்துரும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. நல்லா சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பட்டுன்னு எடுத்துருது. அதுலேயே வந்து பிக் ஸ்மைல், நார்மல் ஸ்மைல் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு நல்ல ஃபன் கேமராவாக இருக்கும், நிச்சயமாக சொல்கிறேன் நான். வீடியோ சைட் அப்படின்னு வந்தோம்னாக்கா விளாகிங்க்கு இந்த கேமரா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ளிப் அப் ஸ்க்ரீன் இருக்குது முக்கியமாக. ஸோ உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் அதிகமாக விளாகிங்லாம் பண்ணது கிடையாது, எனக்கு அது பழக்கம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த கேமரா இப்படி பார்த்து பேசுகிறதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கூச்சம். பட் ட்ரை பண்ண பல்ல கடிச்சிக்கிட்டு எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் போகிறவங்க வர்றவங்களாம் ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. சரிப்போ நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. டச் ஸ்க்ரீன் இல்லாதது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இப்படி வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில்
ஏதாவது ஒரு மாற்றணுன்னாக்கா ஃபங்க்ஷன் போய் எல்லாமே ரிவர்ஸில் இருக்கும். இப்போது நான் லெஃப்ட் சைடில் போகணுன்னா ரைட் சைடில் போகணும், மேலே போகணுன்னா கீழே போகணும், அந்த மாதிரி ஏதோ அது இம்சை தானே. அது உங்களுக்கே புரியுது இல்லையா என்ன பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யூசபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் இப்படி திருப்பி பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி இப்போது ஹை ஃப்ரேம் ரேட்டில் போய்ட்டோம்னு வச்சுப்போம். நம்ம ஹை ஃப்ரேம் ரேட்டில் வந்து 240 FPSல் எடுக்கலாம் நீங்கள், அப்புறம் 480 FPSல் எடுக்கலாம், 960 FPSலையும் எடுக்கலாம். 960 FPS அப்படிங்கிறது இப்போ NTSC ஃபார்மேட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 1000 FPS எடுக்கலாம் நீங்கள். 1000 FPSங்கிறது செம்ம ஸ்லோ, சரிங்களா? செம்ம ஸ்லோ. அது இந்த 4 செகண்ட் வீடியோ 24 FPSல நீங்கள் போட்டு அதை ஸ்ட்ரெச் பண்ணிங்க அப்படின்னா 2 நிமிஷம் 35 செகண்ட் ஓடுது. ஸோ ஒரு 4 to 5 செகண்ட் வீடியோ 2 நிமிஷம் 35 செகண்டுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். அவ்வளோ ஸ்லோ மோஷன் எடுக்கலாம் நீங்கள் இதில். ஸ்லோ மோஷன் சில நேரம் எப்படாவது முடியுங்கிற அளவுக்கு ஸ்லோ மோஷன் இருக்குது இதில். அந்த ஸ்லோ மோஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹைலி கம்ப்ரஸ்டு ஃபைல். அது இமேஜ் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்காது. ஓகே, ரொம்ப ஓகே தான். அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றினீங்கன்னா மேபி உங்களுக்கு 16mm ஃபிலிமில் பார்த்துருப்பீங்க இல்லையா? 16mm ஃபிலிம் ஓட்டினீங்கன்னா எப்படி இருக்கும், கிரெயினியாக இல்லை 8mm ஃபிலிம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? மெமரிக்குன்னு ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு லைஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அது நான் அதுக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன். அது 960 FPSல எடுக்கிறீங்கனாக்கா ஒரு ஃபைலை எழுதுறதுக்கு மட்டும் 3 நிமிஷம் ஆகும். அதையும் யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப ஜாகிரதையாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். யூஸே பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். கலர் நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனாலே ரொம்ப மர்க்கியாக தான் இருக்கும் இமேஜ். அதனால் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் யூஸ் பண்ணிங்கனாக்கா அது அட்லீஸ்ட் பார்க்குறதுக்கு தான் ஃபிலிம் கிரைன் மாதிரியாவது இருக்கும் பார்க்குறதுக்கு, அவ்வளோதான். ஸோ எஸ்தட்டிக்கலி நீங்கள் அந்த ஃபிலிம் கிரைன் மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பட் 960 FPSங்கிறது ஒரு நல்ல ஃபன் விஷயமா இருக்குது, நல்லா இருக்குது. பில்ட்-இன் NT ஃபில்டர்ஸும் இருக்குது. ஸோ வெயிலில் நீங்கள் எடுக்கிறீங்க, கொஞ்சம் ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டு வேணும் அப்படின்னாக்கா பில்ட்-இன் NT ஃபில்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்டர்னலாக NT ஃபில்டர் எடுத்து மாட்டணும் திருகணும்னு அவசியமே கிடையாது. இந்த கேமராவில் 4K எடுக்கலாம், ஓகேங்களா? ஆனால் 5 நிமிஷம் தான் எடுக்க முடியும். அது ஒரு தலைவலி தான். அது 5 நிமிஷத்துக்கு மேலே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேமராவில் பேட்டரியும் தாங்காது. 5 நிமிஷத்தில் தீந்து போய்டுன்னு சொல்ல வரேன் நான். சர்றன்னு இறங்கிடும் பேட்டரி. ப்ளஸ் அந்த 5 நிமிஷம் அப்படிங்கிறது அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் பயங்கரமாக கேமரா. இப்போ வந்துருக்கிற Mark 7ல் வந்து இந்த 5 நிமிஷம் லிமிட் இருக்குது, 4K லிமிட் இருக்குது. ஆனால் அதை வந்து ஏதோ ட்வீக் பண்ணி அதை வேண்டாங்கிற மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல, அது நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. பட் இந்த கேமராவில் 5 நிமிஷம் தான் 4K எடுக்க முடியும். 24 FPSல எடுக்கலாம், 30 FPSல எடுக்கலாம். ஃபுல் HD வந்து 30 நிமிஷம் வரைக்கும் எடுக்கலாம் நீங்கள். அதில் 60 FPS 120 FPS வரைக்கும் எடுக்கலாம் நீங்கள் ஆக்சுவலி. ஸோ அதுவும் ஸ்லோ மோஷன் தான். இவ்வளோ வேலை இதுலையே அந்த கேமரா இந்த அளவுக்கு வேலை செய்யணும்னாக்கா அதுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பவர் ஹவுஸ் வேணும் கண்டிப்பாக இந்த கேமராவில். அங்கே தான் பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்குது, பேட்டரி. இந்த பேட்டரி வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பேட்டரிங்க. நான் பார்த்ததுலேயே சோனியில் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பேட்டரி இது. NP-BX1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டரி. இந்த பேட்டரி ரொம்ப சின்னது. அதனால் இது வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இந்த பேட்டரியோட பவரும் பார்த்தீங்கன்னாக்கா 1240 mAh. இப்போ வர செல்ஃபோனே இதை விட ஜாஸ்தி. அதனால் ரொம்பலாம் வந்து இந்த பேட்டரிலாம் எதிர்பார்க்காதீங்க. நிறைய பேட்டரிஸ் இது வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணுறீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேட்டரி வேணும் அதுக்கு. 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் லக்கி இந்த பேட்டரியில். அவ்வளோதான் தாங்குவது. ரொம்ப சின்ன பேட்டரி இது, அதனால் அது ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இப்போ வந்திருக்கிற Mark 7ல் கூட இதே பேட்டரி தான். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா கண்டிப்பாக ஒரு பவர் பேங்காவது வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டே அந்த கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம். பட் 4Kலாம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா டிஸ்சார்ஜ் ஆகிற ஸ்பீடை விட சார்ஜிங் ஸ்பீட் கம்மியாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப அப்படி யூஸ் பண்ணிட முடியாது உங்களால். ஃபுல் HDக்கு ஓகே, சார்ஜ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஜாலியாக யூஸ் பண்ணலாம். வீடியோக்கு, ஃபோட்டோஸ்க்கு பிரச்சனையே இல்லை. நான் நார்மலாக எடுத்துக்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப நேரம் வரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேமராவில் வந்து ஒரு கார்ட் ஸ்லாட் இருக்குங்க. இது வந்து UHS 1 கார்ட் ஸ்லாட் போடலாம். ஸோ இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் கார்டு போட்டிங்கன்னா தான் உங்களால் 4K எடுக்க முடியும் வீடியோ எடுக்கணும்னா. ஏன்னா கேமராவே சொல்லிவிடும், இல்லை அட்லீஸ்ட் கிளாஸ் 10 கார்டு வேணும், இல்லாட்டி 4K நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டே பண்ண விடாது கேமரா உங்களை. அதனால் 4K ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிளாஸ் 10 வேணும். அதே மாதிரி 960 FPS வேணும்னாலும் கண்டிப்பாக கிளாஸ் 10 வேணும். அட்லீஸ்ட் ஒரு 100 Mbps கார்டு மாதிரி இருந்ததுனாக்கா டீசெண்டாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. மொத்தத்தில் இந்த கேமரா எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஃபேமிலி ஃபன் கேமராவாக இருக்கும். ட்ராவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் போக நீங்கள் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த கேமரா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஷட்டர் ஸ்பீடு, ISO, அப்பர்ச்சர், மீட்டரிங், எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன், மேனுவல் ஃபோக்கஸு, ஆட்டோ ஃபோக்கஸு, கஸ்டம் ஒயிட் பேலன்ஸு, ப்ராக்கெட்டிங், ஃப்ளாஷு, ரியர் சிங்க் ஸ்பீடு, ஸ்லோ சிங்க், இது எல்லா விஷயங்களும் இந்த கேமராவில் நீங்கள் பண்ண முடியும். ஸோ புதுசாக ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, ரொம்ப பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக இந்த கேமராவை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.